கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த காலை பொழுதில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் அன்புள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை விட்டு மாறாத தெய்வமாயிருக்கிறார். சங்கீதம் 103:11 இப்படியாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்பதாய் வேதம் பதிவு செய்கிறது. அன்பான தேவ ஜனமே, இந்த காலை பொழுதிலே வேதத்தில் உள்ள அற்புதமான வார்த்தைகள் உங்களை தேடி வருகிறது. இதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இதை தியானிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. வேதனைகளோடும் குறைவுகளோடும் உடைக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த காலையிலே கர்த்தருடைய கிருபை நீதிமான்களுக்கு நேராய் வருகிறது. அவரை தியானிக்கும் பொழுது, அவரை உயர்த்தும் பொழுது, அவரை பின்பற்றும் பொழுது அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கைக்கு நேராய் வருமாயிருந்தால், எங்களுடைய வாழ்க்கைக்கு அளிக்கப்படுமாயிருந்தால் எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது ஆசீர்வாதத்தை நாங்கள் காண முடியும். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு காலையிலும் புதிதாக இருக்கும் என்று வேதத்தில் பார்க்க முடிகிறது. அப்படியானால் இன்றைய நாளிலும் ஒரு விசேஷமான கிருபை உங்களுடைய வாழ்க்கைக்கு நேராய் வருகிறது. நீங்கள் அவரை நேசிக்கும் பொழுது, அவரை பின்பற்றும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிரந்தரமான ஆசீர்வாதங்களை, நிரந்தரமான சுகத்தை, ஆரோக்கியத்தை இப்பொழுதே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை பொழுதிலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. God bless you.